வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பப்பாளி பழத்தை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பப்பாளி பழம் 1/2 கிலோ இருக்கும். அதை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் மசியும். இந்த விதையோடு இருக்கிற பப்பாளி பழம், இது நாட்டு பழம். 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் வெள்ளை சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி ஏற்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பப்பாளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். எப்பயுமே நாட்டு பழம் தான் வாங்கணும், நல்லது உடம்புக்கு. ஹைப்ரிட் பழம்லாம் வாங்காதீங்க. விதையோடு இருந்தால் தான் நாட்டு பழம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். பப்பாளி பழத்தை நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முந்திரி பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்துருங்க. முந்திரி நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற இந்த நெய்லேயே இந்த பப்பாளி, அரைச்ச பப்பாளியை போட்டுடலாம். கைவிடாமல் நல்லா கலரினே இருக்கணும். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்லா இது அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிறேன். பப்பாளி கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. நல்லா பப்பாளி, நீங்கள் வாங்குகிற பப்பாளி இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வெல்லமும் நல்லா கைவிடாமல் கலைனே இருக்கும், இல்லை அடி பிடிச்சிக்கும். இது நாட்டு சர்க்கரைன்றதுனால கலர் மாறிடுச்சு. வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் நல்லா அதே கலரில் இருந்திருக்கும், அந்த பழம் கலர்லேயே. ஃபுட் கலர் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. அந்த பப்பாளியே நல்லா கலராக இருக்கும். இனிப்பு உரைக்கிறதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா சுண்டி அப்படியே கெட்டியாக அல்வா பதத்துக்கு வரணும். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மொத்தமாக 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். நல்லா நெய் அப்படியே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு இந்த பப்பாளி அப்படியே சுண்டி வரும். அந்த பதத்துக்கு வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரியை போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுடலாம். பப்பாளியில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். கிட்னியில் கல் இருந்தாலும் பப்பாளி சாப்பிட்டா கரைஞ்சி போயிடுமா. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை அதிகப்படுத்தும். இரும்பு சத்து நிறைய இருக்கான். நல்ல நெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சு அல்வா பதத்துக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பப்பாளியை பழமாவோ இல்லை ஜூஸாவோ இந்த மாதிரி அல்வாவோ இப்படியோ ஒரு வகையில் பப்பாளியை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுத்தா அடிக்கடி பழமாகவே சாப்பிட்றதுக்கு பசங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக எப்பயாவது அல்வா மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பப்பாளி பழம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.